ஒரு ஒரு திருக்குறள் ஒன்று வரும். உன்னை விட வலிமையாக இருக்கிற ஒருத்தங்கிட்ட நீ சண்டை போட முடியாது. போட்டின்னா நீ தான் தோற்றுருவ. உன்னை விட எளிமையானவன்கிட்ட நீ சண்டை போட்டின்னா உன்னை பார்க்குற மக்கள் உன்னை கேவலமாக பேசுவாங்க. அதனால் உன்னோட வலிமையானவன்கிட்டே நீ சண்டை போடாத, உன்னோட எளிமையானவன்கிட்டவும் நீ சண்டை போடாத. அதுதான் மரியாதை. அதே விஷயந்தான் இங்கே. அமெரிக்கா நம்மளை விட வலிமையான நாடு. அவங்கள விட சண்டை போட்டு நம்ம ஜெயிக்க முடியாது. ஆனால் சமாதானமாக பேசி ஜெயிக்கலாம். சரி, ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, சைனாவுக்கு எதிராக நாங்கள் 25% வரி அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார். உடனே சைனா என்ன சொன்னாங்க, உங்களுக்கு எதிராக நாங்கள் 25% அப்படின்னாங்க. உடனே மறுநாள் என்ன சொன்னார் ட்ரம்ப்பு, சைனாவுக்கு எதிராக நாங்கள் 50%னாரு. சைனா என்ன சொன்னாங்க, நாங்களும் 50%. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, 75னாரு. இவங்களும் 75, அவர் 100னார், இவங்களும் 100. அவங்க 145 வரைக்கும் போனார் ட்ரம்ப்பு. இவங்களும் 145 வரைக்கும் போயிட்டாங்க. மறுநாள் என்ன பண்ணிட்டாரு ட்ரம்ப், 245ன்ட்டார். இப்படியே போய்கின்னு தான் 1000%, 2000% போய்கின்னு இருக்கோம். நீ எக்கடா கட்டு போப்பா, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, நாங்கள் இது 145 நிறுத்திடுறோம், இதுக்கு மேலே நாங்கள் ஏற்ற மாட்டோம்னு சைனா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ட்ரம்ப் கொஞ்சம் இறங்கி 3 மாதம் டைம் கொடுக்குறேன், இப்போதைக்கு நான் 10% மட்டும் வரி போடுறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த 3 மாதம் முடிஞ்சு இன்னொரு 3 மாதம் எக்ஸ்டெண்ட்